என் தங்கப்பிள்ளையே, மன அமைதியை முழுமையாக தேடக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இரவுக்குள் இந்த விஷயம் நடந்தே தீரும். முழுமையாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு முழுமையாக தெரிவித்து கொண்டிருக்கின்றாள். எந்த இடத்திலும் உன்னை கைவிட துடிக்காத உன் அம்மா இன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்டத்தை நீ என்னவென்று உணர வேண்டும் என்று நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியல் என்பது உன்னுடைய மனதிற்கு ஓய்வு கொடுக்காமல் உன்னுடைய உடலுக்கு ஓய்வு கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் நிறைவாக கொடுக்க தயாராக இருக்கின்ற விடியல் என்பதனை மறந்து விடாதே. நீ என்ன நினைத்தாலும் சரி, எந்த விஷயத்தை வேண்டாம் என்று சொன்னாலும் சரி, உன்னுடைய விருப்பம் என்னவோ அதை உனக்கே உனக்கானதாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய கடமை. நான் என் கடமையிலிருந்து ஒரு நாளும் தவறியது கிடையாது. இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக நான் உன்னுடையதாக கொடுப்பேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே. அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எதுவானாலும் அதிலிருந்து உன்னுடைய நன்மையை நீ நிறைவாக எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பு அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் யாருக்கும் புரிந்து விடாது. இந்த வராகியினுடைய அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்தும் விடாது. இந்த வாழ்க்கையில் உனக்கு அது கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து உனக்கான நன்மைகளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்கின்ற ஒரு உறுதியினால் மட்டும்தான் உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருப்பதை என்றும் என்றென்றும் உணரக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு நன்மைகள் உன்னை வந்து சேரக்கூடிய தருணமும் வந்துவிட்டது. இனி நடப்பது அத்தனையையும் நீ நல்லபடியாக எதிர்கொள்ள துணிந்து விடு. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ உறுதி கொள். விடியல் தொடங்கும் பொழுதே அம்மா இந்த விஷயம் உனக்கு நடந்தே தீரும் என்று உறுதியாக சொல்கிறேன் என்றால் அந்த விஷயத்திலிருந்து உனக்கு நடக்கப் போவதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனது எல்லா நேரங்களிலும் நாம் நினைத்தது போல அத்தனையையும் நமக்கு கொடுத்து விடுவது கிடையாது. அப்படி நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் தாண்டி நீ உனக்கென ஒரு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். உனக்கென ஒரு நம்பிக்கையை நீ நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும். இத்தோடு எதுவும் நின்றுவிடப் போவது கிடையாது. இத்தோடு எந்த விஷயமும் முடிவாக நின்றுவிடப் போவது கிடையாது. நினைத்த மாத்திரத்தில் நினைத்த வெற்றியை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதில் நீ மன உறுதியோடு இருந்து மனத்தெளிவோடு அத்தனையும் பெறுவதற்கு முன்னே வந்து கொண்டே இரு. எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டு விடாமல், எந்த சூழ்நிலையையும் நீ கடந்து வராமல் உனக்கானது என்று நினைத்து அதை எதிர்கொள்ள முயற்சிகள் செய்யும் பொழுது வருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னுடையதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகியினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட அத்தனை நல்ல விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னுடைய நினைவில் இருக்க வேண்டும். சுற்றி இருக்கின்ற வாழ்க்கை உன்னுடையது அல்ல. உன்னிடம் இருப்பது மட்டும்தான் உனக்கான வாழ்க்கை என்பதனை புரிந்து கொண்டு
உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் என்றும் என்றென்றும் நீ உறுதியாக நின்று விட்டாலே போதும். உன்னுடைய மனது சர்வ நிச்சயமாக உனக்கு பேரதிசயங்களை நடத்தும் பொழுது அந்த நொடியில் வராகி சொன்ன வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தங்கள் உனக்கு நிறைவாக புரியும். என் குழந்தையே, யாரும் அத்தனை எளிதாக உனக்கு எதையும் கொடுப்பதில்லை. அப்படியே உனக்கு எதையாவது கொடுக்க நினைத்தாலுமே அதன் முடிவாக இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட சந்தோஷங்களை உன்னுடைய முயற்சியினால் பெறுவதாகத்தான் இருக்குமே தவிர ஒரு பொழுதும் சாதாரணமாக கிடைத்ததாக எதுவும் இங்கு இருக்கப் போவது கிடையாது. இந்த நேரம், இந்த நொடி உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அன்பு நீ நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய அளவில் உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் கொடுப்பதாக இருக்கும். நீ தொலைத்து விட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு பெற்று கொடுப்பதாக இருக்கும். வெற்றி விடியல் உனக்கானது என்பதில் நீ உறுதியாக இருக்கும் பட்சத்தில் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் நிச்சயமாக உன்னை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடும். எப்பேற்பட்ட இன்னல்களையும் கடந்து வாழ்கிறோம் என்று நினைத்து நீ ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தெளிவாக தேடத் தொடங்கு. என் குழந்தையினுடைய சந்தோஷங்கள் மீண்டும் மீண்டும் உன்னை நல்வழிப்படுத்த காத்து கொண்டிருக்கும் இந்த தருணம் இனி எல்லாமும் உன் வசமாக போகின்ற நல்ல நேரம். கண்ணீர் துளிகள் வாழ்க்கையில் இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நீ அதிகமாக யோசிக்க வேண்டும். கண்ணீர் துளிகளை நாம் சிந்துவது யாருக்காக? நாம் சிந்துகின்ற இந்த துளிகள் எல்லாம் நியாயமானது தானா? இதிலிருந்து நமக்கு என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற விஷயங்களினால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த ஒரு நன்மைகளையும் நீ இழந்துவிடக்கூடாது. உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதில் நீ உறுதியாக இரு. அப்படி இருந்துவிட்டால் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக இருக்கும். உனக்கே உனக்கானது அத்தனையும் உன்னை வந்து சேர்வதாக நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நீ இழந்து விட்டது அத்தனையையும் நினைத்து கவலைப்படாமல் உனக்கென தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை நீ நம்பினாலே போதும். என் குழந்தைக்கென இந்த வராகி தேடி வருகின்ற ஒவ்வொரு விடியலிலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். குறைந்தபட்சம் வாழ்க்கையை வாழ்வதற்கான நம்பிக்கையாவது உனக்கு நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை நினைத்து நீ எப்பொழுதுமே உன்னை இந்த வாழ்க்கைக்கு தயார்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் நீ உன்னை மீட்டெடுக்க வேண்டுமே தவிர மேலும் மேலும் குழப்பத்திற்கு ஒருபொழுதும் நீ ஆளாகிவிடக்கூடாது. இந்த விடியல் நான் எப்படி உன்னுடையதாக்க நினைத்தேனோ அதுபோல உனக்கான நேரத்தையும் நீ உடனடியாக தேர்வு செய். எந்த இடத்திலும் விட்டு விடாமல், எந்த நொடியிலும் தளர்ந்து விடாமல் நீ முன்னேறி வந்து கொண்டே இரு. சர்வ நிச்சயமாக எல்லாவற்றையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்காமல் வேறெங்கும் சென்று விட மாட்டேன். கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு நன்மைகள் உனக்கு நிச்சயமாக நடக்கும். யாரிருந்து நமக்கு என்ன கொடுப்பார்கள் என்று யோசிக்காமல்
யார் என்ன கொடுத்தாலும் அது நம்முடையது என்பதனை புரிந்து கொண்டு நீ பெற்றுக்கொள். அதன் பிறகு அது தேவையா தேவையில்லையா என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். யார் உன்னை வாழ்க்கையில் ஏமாற்ற நினைக்கிறார்களோ அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு அவரவர்களுக்கு நிச்சயமாக பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளுமே என்ன நடந்தாலும் அதிலிருந்து நமக்கான சந்தோஷத்தை மட்டுமே மீட்டெடுப்பதை உன்னுடைய குறிக்கோளாக வைத்து கொண்டிருக்காமல் உனக்கான நிம்மதியும் உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ யோசனை செய். நிம்மதி கிடைத்துவிட்டால் மற்ற எல்லாமுமே தானாக உன்னை தேடி வந்துவிடும். உன்னை ஆட்டி படைக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த வாழ்க்கையில் சரியான தீர்வு கிடைக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது. உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை துன்பங்களுக்கும் நல்ல பதில் கிடைக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது. எப்பொழுதும் போல நீ தேவையில்லாத எண்ணங்களோடு சுற்றி திரியாமல் இப்பொழுதாவது இதுதான் நடக்கும் நம் வாழ்க்கையில் என்று நினைத்து நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டே இரு. கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும். உன்னை இந்த நிலைக்கு தள்ள நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டு. அதுதான் இந்த வராகி எனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசு என்பதனையும் நீ புரிந்து கொள். அம்மாவிற்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று கேட்கிறாயல்லவா? நான் உன்னிடத்தில் கேட்பது எல்லாம் பொன்னையும் பொருளையும் அல்ல. நீ நல்லபடியாக இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான். அந்த வெற்றியை நீ எனக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்பதுதான். இனியும் எந்த நொடியிலும் இதை நீ விட்டு விடாதே. சரியான தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. சரியான நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வாய்த்திருக்கின்றது. இந்த நேரத்தை விட்டு விட்டோமானால் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உன்னை வந்து சேராமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை யார் தன்னுடையதாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களால் மட்டுமே அவர்கள் நினைத்ததை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. இது நாள் வரையிலுமே நீ தொலைத்த உன்னுடைய அத்தனையும் இனி உன் கைகளில் முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள். எந்த ஒரு செயலையுமே செய்யும் முன்பு யார் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து யோசித்து கொண்டிருக்காதே. யார் என்ன நினைத்தாலும் நீ எதிர்பார்ப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அப்படியே நடக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். உன்னோடு எதிர்வரக்கூடிய நேரங்களும் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று நம்பு. அடுத்தவர்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தோமானால் இங்கு உன்னுடைய வெற்றி தள்ளி கொண்டே போகும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றியும் உன்னை விட்டு சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். இனியாவது உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிய இந்த வாழ்க்கை இந்த வராகியின் அன்போடு உனக்கு அத்தனையையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். வரவிருக்கின்ற மாற்றங்கள் உன்னை வாழ வைக்கும். வரவிருக்கின்ற திருப்பங்கள் உன் வெற்றியை உறுதி செய்யும். மன அமைதியை தேடு. நிச்சயமாக இன்று இரவுக்குள் அது உனக்கு கிடைத்தே தீரும். சுற்றி இருக்கின்ற சில போலியான உறவுகளையும் அது உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. போலிகளின் முகம் வெளியே தெரிய தொடங்கிவிட்டது என்றால் உண்மையின் முகம் தானாகவே உன் கண் முன்னால் வந்து நிற்கும். இவை எல்லாமும் உனக்கான நம்பிக்கையையும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த விடியல் இந்த வராகியினுடைய அன்போடு உனக்கு பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கின்ற விடியலாக இருக்கும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.